ஆனா அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா குடைஞ்சி இந்த நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் கடத்தி வித்துக்கிட்டு போறான். கேட்க நாதி இல்ல. சட்டமன்றத்தில் இதற்காக அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி போராடி அந்த கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கொண்டு கனிமத்தை கேட்கிற மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏனைய தொழில் தொடங்குவதற்கு அரசு அளவீடு செய்து வழங்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வர செய்தவன் வேல்முருகனாகிய நான். ஆனா இன்னைக்கு அந்த சட்டம் இன்னைக்கு SR மணல் கம்பெனின்றாங்க, ஆறுமுகசாமி மணல் கம்பெனின்றாங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் பேர் சொல்றாங்க. இதுவரையிலும் இந்த மண்ணையும் இந்த மலையும் இந்த கனிமத்தையும் ஆற்று மணலையும் திருடுகிற இந்த கனிம வள கொள்ளைக்காரிடம் இன்று ஒரே ரூபாய் கூட ஒத்த ரூபாய் கூட கை நீட்டி வாங்காம அரசியல் செய்கிற ஒரே மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் வேல்முருகனை தலைமை ஏற்கணும்? இங்க நான் சொன்ன இன்னைக்கு நான் பெயர் படிச்சல இத்தனை பேரும் கட்சியினுடைய மாநில நிர்வாகிய மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க. மிகச்சிறந்த பேச்சாளர்களாக மிகச்சிறந்த கள செயல்பாட்டாளர்களாக தமிழ் தேசிய தளத்தில் மகன், ஒரு வயசு பொண்ணு, குழந்தை, அப்பா, தாத்தா, பாட்டி குடும்பத்தோட சென்று வீதிகளில் துண்டறிக்க விநியோகம் செய்து சுவர் ஒட்டிகளை ஒட்டி அடையாத மழை பெஞ்சாலும் விடாத காத்தடித்தாலும் தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த ஆளுமைகள், இன்று இணைந்திருக்கிற இந்த ஆளுமைகள் நாளைக்கு திமுகவில் போனா திமுகவில் இவர்களை கூப்பிடுறதுக்குனே ஒரு ஆள் இருக்கிறார். நல்ல வரவேற்பு உண்டு, நல்ல விலைக்கு போவோம். ஆனா இது ஆடுகள் அல்ல. நாங்கள் விலைக்கு போவதற்கு நாங்கள் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு என்னை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள்.